ஹாய் வீவர்ஸ், நாளைக்கான வீடியோவில் என்ன நடக்கலாம்னு சொல்லிட்டு பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். சந்திரா அபூர்வா பிளான் பண்ணபடியே நம்ம ககன் வந்து பூமி கழுத்தில் தாலி கட்ட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு தாலியை எடுத்துடுறாரு. அதுக்கான ரீசனையும் நம்ம ககன் வந்து சந்திரா கிட்ட சொல்கிறாங்க. நீங்கள் எல்லாருமே பிளான் பண்ணி தானே பூமியை இப்படி பேச வச்சுருக்கீங்க. அது எப்படி கல்யாணம் ஆகிட்டா நான் எங்கள் அம்மா எங்கள் ஃபேமிலியோட உங்கள் வீட்டில் வந்து இருக்கணுமா? அது நடக்கவே நடக்காது. இந்த கண்டிஷனுக்கெல்லாம் ஒத்துக்கிட்டு தான் நான் பூமி கழுத்தில் தாலி கட்டணும்னா அப்படி ஒரு கல்யாணமே எனக்கு தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு சாரதா பூர்ணி எல்லாத்தையுமே நம்ம ககன் வந்து வீட்டுக்கு கூட்டிகிட்டு போயிடுறாங்க. மணமேடையில் கல்யாணம் நின்று போயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு பூமி பயங்கரமாக அழுகுறாங்க. நம்ம சந்திரா போயிட்டு பூமியை சமாதானப்படுத்திக்கிட்டு இருக்காங்க. அப்போ தான் பூமி வந்து நம்ம சந்திரா கிட்ட சொல்கிறாங்க, அப்பா நீங்கள் நினச்சதை சாதிச்சிட்டிங்கல்ல, ஆனால் என்னோட வாழ்க்கையை பற்றி நீங்கள் கொஞ்சம் கூட நினச்சி கூட பார்க்கலல்ல அப்படிங்கிற மாதிரி கேட்கும்போது சந்திராவுக்கு ஒன்றுமே புரியல. அப்போ தான் பூமி எல்லா விஷயத்தையுமே சொல்கிறாங்க. எனக்கு எல்லாமே தெரியும். நீங்கள் சாரதாத்தைக்கிட்ட என்ன கண்டிஷன் போட்டீங்க? கேபி அங்கிளும் சாரதாத்தையும் பிரியணும்னு சொல்லிட்டு தானே நீங்களாம் டைவர்ஸ் அப்ளை பண்ணியிருக்கீங்க. அதுக்காக தான் நான் இப்படி ஒரு ட்ராமாவை பண்ணினேன். சாரதாத்தையும் கேபி அங்கிளும் பிரிஞ்சு தான் எங்கள் கல்யாணம் நடக்கணும்னா அப்படி ஒரு கல்யாணம் எங்களுக்கு தேவையே இல்லை. கடைசி வரைக்கும் நான் இப்படியே இருந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அழுதுகிட்டே பூமி போயிடுறாங்க. அபூர்வா வந்து சந்திரா கிட்ட சொல்கிறாங்க, விழுங்க மாமா, நீங்கள் எதுக்காக ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? அதான் நம்ம நினச்சபடி ககனுக்கும் பூமிக்கும் கல்யாணம் நடக்கலைல்ல அப்படின்னு சொல்லிட்டு அபூர்வா சந்திராவை கூட்டிகிட்டு போயிடுறாங்க. இந்த சைடு நம்ம சாரதாக்கா ஒன்றுமே புரியல. எதுக்காக ககன் வந்து இப்படியெல்லாம் பண்ணுனா? கடைசி நேரத்தில் தாலி கட்டும்போது தாலியை கட்டாமல் மணமேடையிலேருந்து ஏன் எந்திரிச்சு வந்தான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சாரதா அதை நினச்சி பயங்கரமாக டென்ஷன் ஆகிட்டு இருக்காங்க. ககன் மேலேயும் கோபத்தில் இருக்காங்க. ககன் வந்து சாரதா கிட்ட பேசுகிறாங்க. ஆனால் சாரதா வந்து ககனோட முகத்தை கூட பார்க்கல. நம்ம ககன் கல்யாணம் நின்று போயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே வருத்தத்தில் இருக்காங்க. அப்போ சாரதா ககன் கிட்ட போய் பேசுகிறாங்க. ககன், உனக்கு என்னதான் ஆச்சு? எதுக்காக பூமி கழுத்தில் நீ தாலி கட்ட மாட்டேன்னு சொல்லிடா அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது நம்ம ககன் வந்து பூமி சொன்ன எல்லா விஷயத்தையுமே சொல்கிறாங்க. அம்மா, இது சந்திரா போட்ட கண்டிஷன் இல்லைம்மா. பூமி வந்து என்கிட்ட என்ன கண்டிஷன் போட்டால் தெரியுமா? கல்யாணத்துக்கு முன்னாடியே அவன் என்கிட்ட இந்த கண்டிஷனுக்கு ஒத்துக்கிட்டாதான் கல்யாணம் நடக்கும் அப்படிங்கிற மாதிரி பேசினா அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது சாரதாக்கு ஒன்றுமே புரியல. ககன் கிட்ட கேட்குறாங்க, அப்படி என்னதாண்டா பூமி கண்டிஷன் போட்டா அப்படிங்கிற மாதிரி கேட்கும்போது நம்ம ககன் வந்து எல்லா விஷயத்தையுமே சொல்கிறாங்க. கல்யாணம் ஆனதுக்கப்புறம் பூமி நம்ம வீட்டுக்கு வரமாட்டாலாம். நம்ம எல்லாருமே சேர்ந்து தான் அவங்க வீட்டில் போய் இருக்கணுமா? இதெல்லாம் நடக்கிற காரியமா? நான் சந்திராவை எதிரியாக பார்த்துட்டு இருக்கேன். அது எப்படிமா நான் அவங்க வீட்டில் இருக்க முடியும் அப்படிங்கிற மாதிரி நம்ம ககன் வந்து சாரதா கிட்ட சொல்லி அழுகிறாங்க. பூமி என்னைய ஏமாத்திட்டாமா. கடைசியில் அவங்க அப்பா தான் முக்கியம்னு சொல்லிட்டு எல்லாரும் முன்னாடி என்னைய தலைகுனிய வச்சுட்டா அப்படின்னு சொல்லிட்டு சாரதாவை கட்டிப்பிடிச்சு அழுதுகிட்டு இருக்காங்க. இதெல்லாம் பார்த்த செரிக்க மனசில் ஒரு டவுட் வருது. கண்டிப்பாக பூமி இப்படி சொல்லியிருக்க மாட்டா. இதுக்கு பின்னாடி ஏதோ ஒரு விஷயம் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு செரி வந்து ககன் கிட்ட சொல்கிறாங்க. இங்கே பாரு ககன், நீ எதுக்குமே ஃபீல் பண்ணாத. கண்டிப்பாக பூமியை யாரோ இப்படி தான் பேச வச்சுருக்காங்க. பூமியை பற்றி உனக்கு நல்லா தெரியும்ல. பூமி இப்படிப்பட்ட பொண்ணே கிடையாது. உங்களை கல்யாணம் பண்ணணும்னு எவ்வளோ ஆசாசியாக மனமேடை வரைக்கும் வந்திருப்பா. ஆனால் கடைசி நேரத்தில் இப்படியெல்லாம் சொல்கிறதுக்கு காரணம் கண்டிப்பாக அந்த அபூர்வா சந்திரா இந்த 2 பேரும் தான் இருப்பாங்க. நான் என்ன ஏதுன்னு கேட்டுட்டு உங்ககிட்ட சொல்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது நம்ம ககன் சொல்கிறாங்க, வேணா சரி, நீ எதுக்காக இவ்வளோ கஷ்டப்படுறீங்க? 2 பேர்த்தையும் சேர்த்து வைக்க. இனிமேட்டு எதுவுமே இல்லைன்னு ஆயிடுச்சுல. இனிமேட்டு எனக்கும் பூமிக்கும் எந்த ஒரு உறவும் கிடையாது அப்படிங்கிற மாதிரி ககன் சொல்லிடுறாங்க. ஆனால் நம்ம சரி விடுற மாதிரி தெரியல. கண்டிப்பாக இதுக்கு பின்னாடி என்ன இருக்கு நம்ம தெரிஞ்சே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு பூமி கிட்ட கேட்குறாங்க. என்ன பூமி ஆச்சு உனக்கு? எதுக்காக நீ அண்ணக்கிட்ட இப்படியெல்லாம் கண்டிஷன் போட்ட அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது நம்ம பூமி எல்லா விஷயத்தையுமே சொல்கிறாங்க. சரி, நான் இப்படி பண்ணதுக்கு ஒரு காரணம் இருக்குது. அதுக்கு காரணம் என்ன தெரியுமா? எங்கள் அப்பாவும் அபூர்வாவும் சேர்ந்து சாரதாத்தையும் கேபி மாமாவையும் பிரிக்கணும்னு சொல்லிட்டு அவங்களுக்கு டைவர்ஸ் அப்ளை பண்ணியிருக்காங்க. நீங்கள் டைவர்ஸ் பண்ணாதான் இந்த கல்யாணம் நடக்கும், அப்படி இல்லைன்னா நடக்கவே நடக்காது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கண்டிஷன் போட்டிருந்தாங்க. ஏன் கல்யாணம் நடக்கிறனால அவங்க 2 பேரும் பிரியதை என்னால் பார்க்கவே முடியாது. அதனால தான் நான் இப்படி ஒரு கண்டிஷனை ககன் கிட்ட சொன்னேன். கண்டிப்பாக எனக்கு தெரியும் ககன் வந்து இந்த கண்டிஷனுக்கு ஒத்துக்க மாட்டார். கடைசி நேரத்தில் இந்த கல்யாணம் நின்றுன்னு சொல்லிட்டு அதனால தான் நான் இப்படி ஒரு ஐடியா பண்ணேன். இப்போ சொல்லு சரி, என் மேலே என்ன தப்பு இருக்குது? நான் அத்தையும் மாமாவையும் சேர்த்து வைக்கணும் தான் இவ்வளோ கஷ்டப்பட்டுட்டு இருக்கேன். அவங்கள பிரித்து எங்களுக்கு என்ன சந்தோஷம் கிடைக்க போகுது அப்படிங்கிற மாதிரி பூமி வந்து செரி கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அப்போது செரி வந்து பூமி கிட்ட சொல்கிறாங்க, இதெல்லாம் எப்படி தான் பூமி சரி பண்ணுறது அப்படிங்கிற மாதிரி கேட்கும்போது நம்ம பூமி சொல்கிறாங்க, அவ்வளோதான், இனிமேட்டு ககன் வந்து என் மூஞ்சிலே முழிக்க மாட்டார் அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் இந்த சைடு அபூர்வா சந்திரா 2 பேரும் ஒரு பிளானை பண்ணிக்கிட்டு இருக்குங்க. நம்ம எப்படியாவது பூமி சரி 2 பேருக்குமே கல்யாணத்தை பண்ணி வைக்கணுமாமா அப்படிங்கிற மாதிரி அபூர்வா வந்து சந்திரா கிட்ட சொல்கிறாங்க. அப்போ சந்திரா சொல்கிறாங்க, இப்போ தானே பூமிக்கு கல்யாணம் நின்றுருக்கு, உடனே கல்யாணத்துக்கு அவள் சம்மதிப்பாளா அப்படிங்கிற மாதிரி கேட்கும்போது அபூர்வா சொல்கிறாங்க, அதையும் சம்மதிக்க மாட்டா.
அதான் நம்ம ஒரு ஐடியா வச்சுருக்கோமே, சாரதா கேபி 2 பேருக்கும் டைவர்ஸ் ஆகக்கூடாதுன்னா நீ செரியை கல்யாணம் பண்ணி தான் ஆகணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாலே போதும், பூமி இந்த கல்யாணத்துக்கு ஒத்துக்குவா அப்படிங்கிற மாதிரி அபூர்வா வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அபூர்வா சொல்கிறாங்க, சூப்பர் அபூர்வா, உனக்கு எப்படி இந்த மாதிரி ஐடியாலாம் வருது அப்படிங்கிற மாதிரி சந்திரா வந்து அபூர்வா கிட்ட கேட்டுருக்காங்க. இதெல்லாம் பார்க்கும்போது சந்திரா மேலே செம்ம கோவம் வருது. தன்னோட பொண்ணு ஆசைப்பட்ட வாழ்க்கையை அமைச்சு கொடுக்காம அவளை கஷ்டப்படுத்தி இந்த மாதிரிலாம் சந்திரா பண்ணிக்கிட்டு இருக்காரு. இதெல்லாம் பார்க்கும்போது பூமிக்கு வில்லன் வேற யாரும் இல்லை, சந்திரா தான் அப்படின்னு நினைக்க தோணுது. இந்த சைடு அப்புறம் வந்து சந்திரா கிட்ட சொல்கிறாங்க, நம்ம செரிக்கும் பூமிக்கும் கல்யாணம் ஏற்பாடெல்லாம் பண்ணுவோம் அப்படிங்கிற மாதிரி மீரா கிட்ட போய் பேசுகிறாங்க. மீராவுக்கு சந்தோஷம் தாங்க முடியல. நான் எவ்வளோ நாள் ஆசைப்பட்டேன் தெரியுமா, பூமி தான் என்னோட மருமகளாக வரணும்னு சொல்லிட்டு அது எப்படியோ நிறைவேற போகுது அப்படின்னு சொல்லிட்டு மீரா ஒரு பக்கம் சந்தோஷத்தில் இருக்க. இந்த சைடு நம்ம செரி வந்து ககன் கிட்ட போயிட்டு எல்லா விஷயத்தையுமே சொல்கிறாங்க. இங்கே பாரு ககன், பூமியா இந்த விஷயத்த சொல்லலை, எதுக்காக தெரியுமா பூமி இப்படி ஒரு கண்டிஷனை போட்டா அப்படின்னு சொல்லிட்டு சந்திரா அபூர்வா 2 பேருமே போட்ட பிளான் எல்லாத்தையுமே ககன் கிட்ட சொல்கிறாங்க. ஆனால் ககன் சொல்கிறாங்க, என்ன நடந்தாலும் சரி இனிமேட்டு ஒன்றும் ஆக போகிறது கிடையாது, இவ்வளோ பகையை மனசில் வச்சுட்டு பூமியை எனக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்கவே வேணாம், இனிமேட்டு சந்திரா வந்து என்னைய பூமிக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்குறதா அவர் யோசிக்க கூட மாட்டார் அப்படிங்கிற மாதிரி ககன் செரி கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இந்த சைடு மீரா வந்து செரிக்கிட்ட பூமியை கல்யாணம் பண்ணிக்க சம்மதமா அப்படிங்கிற மாதிரி செரி வந்தோடனே கேட்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஆர்வமாக இருக்காங்க. நம்ம செரியும் வீட்டுக்குள்ளே வராங்க ரொம்ப சேடாக. அப்போ தான் மீரா வந்து செரிக்கிட்ட கேட்குறாங்க, சரி உனக்கு ஒரு குட் நியூஸ் சொல்ல போகிறேன், உனக்கும் பூமிக்கும் கல்யாணம் பண்ணி வைக்கிறதா மாமா பேசிக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி மீரா வந்து செரி கிட்ட சொல்ல, இது கேட்ட செரி வந்து பயங்கரமாக ஷாக் ஆகுறாங்க. உங்களுக்குலாம் கொஞ்சம் கூட அறிவே இல்லையா, இப்போ தான் பூமிக்கு கல்யாணம் நின்றுருக்கு, அதுக்குள்ளே எப்படியாவே என்னை கல்யாணம் பண்ணிக்க சம்மதிப்பா, என்னதான் இருந்தாலும் ககன் பூமி இவங்க 2 பேரும் தான் வாழ்க்கையில் ஒன்று சேருவாங்க, அதை யாராலையும் தடுக்கவும் முடியாது அப்படிங்கிற மாதிரி செரி சொல்லிக்கிட்டு இருக்க. இந்த சைடு அபூர்வா சந்திரா 2 பேருமே வராங்க. இங்கே பாரு செரி, நீ வந்து அந்த சாரதா உங்கள் அப்பா கேபி 2 பேருமே பிரியக்கூடாதுன்னு நினச்சேன்னா கண்டிப்பாக நீ பூமியை கல்யாணம் பண்ணி தான் ஆகணும், வேறு வழியே இல்லை. நாங்கள் பூமிக்கிட்ட இந்த கண்டிஷனுக்கு ஒத்துக்க சொல்லி தான் கேட்க போகிறோம், அவளும் கண்டிப்பாக ஒத்துக்குவா, நீயும் இந்த கல்யாணத்துக்கு ஒத்துக்கோ அப்படிங்கிற மாதிரி நம்ம செரிக்கிட்ட அபூர்வா சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இதெல்லாம் கேட்டுட்டு நம்ம செரி நினைக்கிறாங்க, கண்டிப்பாக இப்போ நம்ம கல்யாணத்துக்கு ஒத்துக்கலைன்னா வேற மாப்பிள்ளைய பூமிக்கு கல்யாணம் பண்ணி வச்சுருவாங்க, அதனால நம்ம இந்த கல்யாணத்துக்கு ஒத்துக்கிற மாதிரி ஒத்துக்கிற கடைசி நேரத்தில் இவங்க எல்லாத்துக்குமே ஆப்பு வைக்க வேண்டியது தான் அப்படிங்கிற மாதிரி செரி ஒரு ஐடியா போடுறாங்க. அப்போ தான் அபூர்வா கிட்ட சொல்கிறாங்க, சரி நான் இந்த கல்யாணத்துக்கு ஒத்துக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க. அப்போ சந்திரா ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க. இப்போது பூமி கிட்ட தான் நம்ம சம்மதத்தை கேட்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பூமி கிட்ட போய் கேட்குறாங்க. பூமி உனக்கு செரியை கல்யாணம் பண்ணிக்க சம்மதமா அப்படிங்கிற மாதிரி கேட்கும்போது பூமி பயங்கரமாக அழுகுறாங்க. அப்பா உங்களுக்குலாம் மனசாட்சியே இல்லையா, இப்போ தான் எனக்கும் ககனுக்கு கல்யாணமே நீண்டு போயிருக்கு, அதுக்குள்ளே எப்படி நான் இன்னொரு கல்யாணத்தை பண்ண முடியும் அப்படிங்கிற மாதிரி கேட்கும்போது அபூர்வா சொல்கிறாங்க, இங்கே பாரு பூமி, நீ இப்படி அடம்பிடிச்சிட்டு இருந்தேன்னா கண்டிப்பாக சாரதாக்கும் கேபிக்கும் டைவர்ஸ் நாங்கள் வாங்கி கொடுத்துருவோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லி மிரட்ட. இதை கேட்ட பூமியும் எதுவும் சொல்லாமல் பயங்கரமாக அழுதுகிட்டு இருக்காங்க. அப்போ தான் அபூர்வா சந்திரா கிட்ட சொல்கிறாங்க, இங்கே பாருங்கள் நீங்கள் எதுக்கும் கவலைப்படாதீங்க, அவள் இப்போ அழுதாலும் பின்னாடி கல்யாணம் ஆகிட்டா அதெல்லாம் சரியாயிடும் அப்படிங்கிற மாதிரி சொல்லி சந்திராவை கூட்டிகிட்டு போகிறாங்க. இந்த சைடு நட்சத்திராவுக்கு இந்த விஷயம் தெரிய வர நட்சத்திரா ரொம்ப சந்தோஷத்தில் இருக்காங்க. மருதாணி சித்தி கிட்ட சொல்கிறாங்க, நான் நினச்சது நிறைவேற போகுது, எப்படியோ பூமி ககன் கல்யாணம் நடக்கவே இல்லை, அடுத்து என்ன, சரி பூமி 2 பேருக்கும் கல்யாணம் ஆகிடுச்சுன்னா அப்போது ககன் மாமா தனியாக தான் இருப்பார், நான் போயிட்டு ககன் மாமாவை கல்யாணம் பண்ணி அவர் கூட சந்தோஷமாக வாழ போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நட்சத்திரா பயங்கர சந்தோஷத்தில் இருக்காங்க. இதில் என்ன நடக்க போகுதுன்னா கடைசி நேரத்தில் சரி பூமி கழுத்தில் தாலி கட்ட போகும்போது நட்சத்திர கழுத்தில் தான் தாலி கட்டி எல்லாத்துக்குமே பெரிய ஆப்பு வைக்க போகிறாரு. அதையும் நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம். ஓகே விவோஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.